இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வானு, இனிமே வரவே மாட்டான்னு சொன்ன, அவ அப்படியே முழுசா வந்து நிக்கிறா. எனக்கும் அதாம்மா புரியல. இவளுக்கு இவ்ளோ நடந்தும் எப்படி இங்க வந்தா? என்ன கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, இப்ப வந்துட்டாங்க. அம்மா வெண்ணிலா, வெண்ணிலா எங்கடி போன? உனக்கு என்ன ஆச்சுடி? எங்கடி போன? அம்மா எவ்வளவு பயந்து போயிட்ட தெரியுமா? அம்மா என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்த? அப்பா ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியுமா, என் பொண்ணு கண்டிப்பா வந்துருவான்னு எனக்கு தெரியுமா. அழாத, அழக்கூடாது. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, அழாத, சரியா? என்ன நடக்குது? வெண்ணிலா என்னமோ வெளியில தான் போயிருக்கான்னு சொன்னீங்க. வந்ததுல இருந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. நீங்கள்லாம் அவளை கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்கீங்க. என்னதான் நடக்குது இங்க? ஏன் அண்ணாமலை, என்னம்மா இதெல்லாம்? மேக்கப் போட போனதுக்கு எதுக்கு எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறீங்க? வேற ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஒண்ணும் இல்லம்மா, வெண்ணிலாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. கொஞ்சம் அசந்திருந்தா வெண்ணிலாவோட உயிரே போயிருக்கும். எப்படியோ காப்பாத்திட்டேன். அதான் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருக்கா. ஐயோ அம்மாடி வெண்ணிலா, என்னம்மா ஆக்சிடென்ட்டா? உனக்கு ஒண்ணும் இல்லலம்மா? பெரியவங்க இதுக்குதான் கல்யாண நேரத்துல எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எங்க கேக்குறீங்க? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒண்ணும் ஆகல. இனிமேல் பயப்படாத. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்ன மேம், வெண்ணிலாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க என்னமோ ஆக்சிடென்ட்ல காப்பாத்தணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே மேடம். இந்த அம்மா இன்னாடி புது கதையா ஓடுது. எனக்கும் அதாம்மா தெரியல. நான் ஒரு பிளான் பண்ணா இங்க வேற ஒண்ணு நடக்குது. சம்பந்தி, அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மருமகளே சொல்லிட்டால. முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. சரிங்கண்ணா. வா வெண்ணிலா. என்னாச்சு வெண்ணிலா? வாமா. வெண்ணிலா, தைரியமா போ, ரெடி ஆயிட்டு வா. இருமா இரு. கல்யாண பொண்ணு முதல்ல மண்டபத்துக்கு வந்திருக்க. ஆரத்தி எடுத்துதான் உள்ள போகணும். இல்லம்மா, அவ ரொம்ப டயர்டா இருக்கா. முதல்ல அவ ரெடி ஆயிட்டு வரட்டும், அப்புறம் ஆரத்தி எடுத்துக்கலாம். அது இல்லம்மா, வெளியில எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கா. உயிர் போய் உயிர் வந்ததுன்னு நீ தானே சொன்ன. அதனாலதான் சொல்றேன், ஆரத்தி எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு போகணும். புரியுதுமா, அவ ரொம்ப பயத்துல இருக்கா. அவ ஃப்ரெஷ் ஆகட்டும், நீங்க ஆளும் கரைச்சு வைங்க, அவ வந்துருவா. யாராவது கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. வெண்ணிலா, வெண்ணிலா போ. ஏன் வெண்ணில ஒரு மாதிரி இருக்கா? எதுக்கு தயங்குறா? என்னமோ நடந்திருக்கு. மேடம், லக்ஸ், சாராவை ரிலீஸ் பண்ண சொல்லு. மேடம், வெண்ணிலாவை கடத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அது பாத்துக்கலாம். அவளை ரிலீஸ் பண்ண சொல்லு. ஓகே மேடம்.
என்னாச்சு இவளுக்கு? ஏ வெண்ணிலா, எங்க தாண்டி போன? யார் யாரும் வந்து என்னென்னமோ சொல்றாங்க. என்ன தாண்டி நடக்குது? ஏய், கேக்குறேன்லடி, வாய் திறந்து பேசடி. என்னங்க அழுகுறா? வெண்ணிலா, ஏய், என்னங்க, என்னமாச்சு? என்னங்க இவன் அழுகுறா? என்னடி ஆச்சு சொல்லு. என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? எங்க என் புள்ள அழுகுறாங்க? என்னடி, என்ன ஆச்சுன்னு சொல்லு வெண்ணிலா. எனக்கு பயமா இருக்குங்க, சொல்லுடி. அம்மா இருக்கே, சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், இப்பவே நிறுத்திடுங்க. கல்யாணம் வேண்டாமா? ஏய், என்னடி சொல்ற? ஊரையே கூட்டி திருவிழா மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இவ்வளவு நேரம் உன்னை காணோன்னு எவ்வளவு தவிச்ச போயிருந்தா தெரியுமா? நீ என்னடா வந்தது வராதுமா கல்யாணம் வேணாங்கிற? ஐயோ, என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குடி. ஏன்டி அப்படி சொல்ற? அண்ணாமலை அத்தைக்கு மருமகளா போற தகுதிய நான் எப்பவோ இழந்துட்டேன்ப்பா. வெண்ணிலா, என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? அப்பா கேக்குறாருல வெண்ணிலா, சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மாட்ட சொல்லுடி. என் ஆசை, என் கனவெல்லாம் அழிஞ்சு போச்சும்மா. இப்பவே போய் பேசுங்கப்பா. உங்க வேதனை எனக்கு புரியுதுப்பா, ஆனா இப்ப யோசிக்க நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் கூட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப போய் இந்த விஷயத்த பேசினா பிரச்சனை இன்னும் கை மீறி போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், இப்பவே போய் பேசுங்க. இப்ப என்னங்க பண்றது? பேசுறமா?